குடிநீரில் கழிவுநீர் கலந்து வரக்கூடிய பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என வடசென்னை குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. வடசென்னை குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களின் முதல் கூட்டம் கொடுங்கையூர் எம்.ஆர். நகரில் நடைபெற்றது. கூட்டமைப்பின் தலைவர் டி.கே. சண்முகம் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் சத்தியம் தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன், எழுத்தாளரும் திரைக்கலைஞருமான பாக்கியம் சங்கர், நக்கீரன் முதன்மை சிறப்பு செய்தியாளர் பிரகாஷ், அன்னை டிஜிட்டல் உரிமையாளர் சேவியர், சீலம் கிராண்ட் உரிமையாளர் வெங்கட பிரசாத் ஆகியோர் கருத்துரை வழங்கினர். வடசென்னையின் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்போர் நல சங்கங்களின் நிர்வாகிகள் பங்கேற்று வடசென்னை வளர்ச்சிக்கு பல்வேறு விதமான ஆலோசனைகளை வழங்கினர். மக்கள் பிரச்சினைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு சேர்க்கும் வகையில் ஒவ்வொரு அரசு துறைக்கும் என தனித்தனியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர். வடசென்னை குடியிருப்போர் நலச்சங்கங்களின் கூட்டமைப்பில் மேலும் 100 சங்கங்களை இணைப்பது என்றும் நிர்வாக குழு முடிவு செய்துள்ளது. குடிநீரில் கழிவுநீர் கலந்து வரக்கூடிய பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள கூட்டமைப்பு முடிவு செய்துள்ளது. குடிநீர், கழிவுநீர் இணைப்புக்காக ரோட் கட்டிங் சார்ஜ் ஒரு மீட்டருக்கு 5,500 ரூபாய் சென்னை குடிநீர் வாரியத்தால் வசூலிப்பது தவறு என்றும் கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது.